சில பேட்டிகளை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த கோலிவு தொடர்பாக சில பேட்டிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை அந்த மாணவ செல்வங்கள் பலதரப்பட்டுக்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க முதல்ல பார்ப்போம். அந்த பேட்டிகளை கொஞ்சம் ஒளிபரப்புங்க டைரக்டர். கோலிவிங் கலாச்சாரம்னா ஹாஸ்டல்ல ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே அறையில ஷேர் பண்ணி தங்கியிருக்காங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ் இது வந்து ஆக்சுவலாக ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இது வந்து ரொம்ப ஈஸி தான். பட் இந்தியன் கல்ச்சர்ல பார்க்கும்போது பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன்ஸும் இதில் வந்து இருக்கு. இப்போ வந்து அவங்க அந்த 2 மெம்பர்ஸ் வந்து ஓகே அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த ரூமை ஷேர் பண்ணி லிவ் பண்றதுல வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லும்போது அது ஓகே. பட் ஆனால் வந்து சொசைட்டியில் நம்மளோட சொசைட்டியில் வந்து அதை இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தப்பு தானே அது. ஒரு ஆணும் ஒன்றும் ஒன்னா இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரத்துக்கே அது ஒரு அசிங்கம் தானே. கலாச்சாரத்துக்கே அது சீர்கேடுன்னு நினைக்கிறேன். சீர்கேடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏற்கனவே செல்லு வந்து நாட்டே புதுத்தவர் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து ஓகே இதுவும் வந்துச்சுன்னா மறைமுகமா தப்பு பண்றாங்க. இப்ப நேரு முடியாம தப்பு பண்ற ஒரு உதாரணத்துக்கு வந்துருச்சுல. ஓகே, இதுக்கு என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல முடிவு அரசாங்கம் எடுக்கணும். இந்த மாதிரி நடைமுறைக்கு வரக்கூடாது. எதுக்கும் அரசாங்கம் வந்து முடிவு எடுக்கிறாங்க இல்லையா. தமிழ் கலாச்சாரம், இந்தி ஒழிப்பு, அது இதுன்னு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நினைச்சு இதை ஒரு முன்னுரிமை எடுத்து பண்ணாம இருந்தா பணத்துக்காக பார்க்காம கலாச்சாரத்துக்காக பார்த்தாங்கன்னா தமிழ்நாடு என்னைக்குமே நகரமா தமிழ்நாடு தான் இருக்கு. லைக் ஏர்லியரா நம்ம பார்த்த வரைக்கும் பெங்களூர்ல, தெலுங்கானாலாம் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருந்தது. இப்ப சென்னையிலுமே ஓரளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு எல்லா இடத்துலயும். ஓகே, உங்களோட ஒப்பீனியன் என்ன as a student நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, பட் எனக்கு கோலிவிங் நீங்க சொல்லி தான் தெரியுது. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ இட் இஸ் ஓகே. நிஜமாலே அந்த ஒரு கான்டெக்ட்ல இருந்துதான் ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தப்பான ஒரு இதாதான் போகும். பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க, இதெல்லாம் நடக்கதான் செய்யும். இது பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? I don't think so they accept. I don't think so they won't accept. ஃபாரின்ல எல்லாம் அது இருக்குன்னும் போது அவங்களோட ஊர் அது. நம்ம ஊர்ல இன்னும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கு. கல்யாணம் பண்றதும் ஒரு நல்ல நடைமுறையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போல. அதை ஏத்துக்கவும் முடியாது. கண்டிப்பா எல்லாம் ஒத்துக்கவும் கூடாதுதான் அரசாங்கம். நம்ம ஃபாரின்ல இல்ல, நம்ம இருக்கிறது இந்த இடம். இதுக்கான இதைதான் நம்ம ஒத்து வாழணும். நம்மளோட கலாச்சாரமே வேஸ்டா போயிடுமே. அப்புறம் கோலிவ்ன்றது இது வந்து என்ன சொல்றது, நடைமுறையில இல்லாத ஒரு திங்ஸ். நம்ம வந்து எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. சில பர்சன்ஸ்னால இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டே இருக்கு. இந்த தவறுகள் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஆணும் பெண்ணும் சம் ப்ராப்ளம் கிரியேட் ஆகி அது மூலியமா வந்து நிறைய பெண்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது தெரிந்தோ தெரியாம தெரிஞ்சு பண்றவங்களும் இருக்காங்க, தெரியாம நடக்கிறதும் இருக்குது. டியூ டு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம காலேஜ் படிக்கிற பசங்க இல்ல வந்து இப்பதான் ஒர்க் கோயிங் பசங்க அப்படின்னும் போது எல்லாருமே இப்ப வந்து என்னன்னா பேமெண்ட்டும் பாக்காங்க. எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க அப்படி போகும்போதுதான் அவங்களுக்கு அங்க இருக்க பிரச்சனை தெரியாமயே போய் அங்க போயிட்டு தங்குறவங்களும் இருக்கிறாங்க. அல்ல யங்ஸ்டர்ஸ் தப்பா யூஸ் பண்ணலாம், அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அவங்க அது மோர் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூட மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேரண்ட்ஸ் இப்போ யாரும் கண்டுக்கிறது இல்ல, விட்டுறாங்க. ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும், அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்க கல்ச்சர் மாதிரி கிடையாது. இப்ப எல்லா பேரண்ட்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அவ்வளவு எல்லாம் கிடையாது, அவங்களும் விட்டுறாங்க. சோ அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சார், முத்தாய்ப்பாக இந்த பேட்டிகளை பார்க்கும்பொழுது மறைமுகமாக நடக்கிற விஷயத்த நேர்முகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இது பொதுவாக எல்லாரோட கருத்தும் இருக்குது. நேரம் கிட்டத்தட்ட நம்ம முடிவரைக்கு வந்துட்டோம். எனவே உங்களுடைய முத்தாய்ப்பு கருத்தாக இந்த கோலு கலாச்சாரம் தொடர்பான உங்களுடைய இறுதி கருத்தாக முதல்ல எட்வின் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இப்போ அடுக்குமாடி கல்லூரிகள் மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கு அருகாமையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் காட்டாங்குளத்தூரில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ரைடை நடத்தினாங்களோ அது போன்று அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்களுக்கு அருகாமையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலே நிறைய சோதனைகளை நடத்தினார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நம் இளைஞர்களை பாதுகாக்க முடியும், நம் வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். இதுக்கு அரசாங்கமும் காவல்துறையும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு அதுக்கு இருக்குது. இந்த ஒரு விஷயம், இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஹாஸ்டலில் இருந்த பெண் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஃபுல்லாக மது அருந்திட்டு வீக்கெண்டு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் அவங்க உயிரோடே இல்லை. இன்றைக்கி அந்த பேரண்ட் என்ன சொல்லி அழுகிறாங்க அப்படின்னா, என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. அதை பார்க்கும்போது அந்த பேரண்ட்ஸுடைய கதறல் வந்து நம்மளை ரொம்ப நெஞ்ச உருக்குது. இப்படிப்பட்ட தவறுகளை குழந்தைகள் தெரியாமல் செய்கிறாங்க.
குழந்தைகள் அப்படின்றது வந்து ஒரு 18 வயசில் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல. இன்னைக்கு நம்மளுடைய வளர்ப்பு முறை வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ப்பு முறைகள் வேற. பார்த்த உடனே கவர்ச்சியாக ஓகே உடனே இதுக்கு போயிடணும், இதை பண்ணி பார்த்துடணும், என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்தையும் அவங்க செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ற முடிவில் அவங்க செய்கிறாங்க. பட் கடைசியாக எந்த இடத்துல போய் நிற்க போகிறோன்றது அவங்க நிற்கும் போது தான் அதனுடைய விளைவு என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இதை முதல்ல காவல்துறை நிறைய இதை வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்குன்றது எங்களுடைய கருத்து. நிச்சயமா சார். சார், என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் கோலி ஹாஸ்டல் நடத்துகிறவங்கள நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான், அரசாங்கத்துக்கு தான் கேட்குறோம். அவங்க நடத்தட்டும், லேடிஸ் ஹாஸ்டலில் தனியாக நடத்தட்டும், ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக நடத்தட்டும். பாயிண்ட் நம்பர் 1. இன்கேஸ் அவங்க கோலி ஹாஸ்டல்லாம் நடத்தணும்னு சொல்கிறாங்களா, அதில் இருபாலர் தங்கும் விடுதிகள்னு சொல்லிட்டு போர்டு வச்சு நடத்தட்டும். இருபாலர் தங்க விடுதி போர்டு வச்சு நடத்திட்டு அந்த பெற்றோர்களுக்கு தெரிந்து அந்த குழந்தைகள் வந்து அதில் தங்கட்டும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், அதை பண்ணட்டும். ஏன்னா மற்ற எல்லா இப்போ நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் நெருங்குற நேரம் இருந்தாலும் அதையும் நான் சொல்லிடுறேன். தேர்தல் நெருங்குற நேரம் ஏதாவது கோலிவில் தங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உயிர் சேதமோ வேற எதனா பலவந்தமோ நடந்தால் அதனுடைய தாக்கம் தமிழ்நாடு அரசுக்கு தான். இது போன்ற ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் பொழுதுதான் நாங்கள் இவ்வளவு ஆதங்கத்தோடு நாங்கள் பேசுவது. ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறோம் என்றால், எனக்கு அதையும் தாண்டி இந்த பேட்டியின் மூலமாக சத்தியன் டிவி மட்டும்தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த பேட்டியின் மூலமாக ஒரு சில 100 பெற்றோர்களுக்கு இந்த தகவல் போய் சில 1000 குழந்தைகள் இல்ல சில 100 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டால் சமூகத்தில் அவர்கள் நல்ல ஒளிமயமான இந்தியாவிற்கு அவர்கள் உழைக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்திற்கும் உழைக்க வேண்டும், அவர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் இங்க வந்து பேசிட்டு